ஆண்டவருடைய பிள்ளைகள் சில இடங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எதுவுமே பண்ணாமல் யுத்தம் பண்ணாமல் சும்மா இருக்கிறதுக்குரிய கிருபையாக ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு முடியாத ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளால் சும்மா இருக்க முடியாது. நம்ம எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்போம் பாருங்க. ஆண்டவர் தான் கடைசியாக சீடர்களை பார்த்து இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும், என் கூட வாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் சீடர்கள் எல்லாருடைய கண்களும் நித்திரை மயக்கமாக இருந்ததுனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. ஆனால் கடைசியில் பேதுரு தன்னுடைய கைகளிலே இருக்கிற பட்டயத்தை எடுத்து அங்கே இருக்கிற மல்கூஸ் அப்படின்ற ஒருத்தருடைய காதை வெட்டுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பட்டயத்தை எடுக்கிறவர்கள் பட்டயத்தாலே மடிவார்கள், உன் பட்டயத்தை நீ உரையிலே போடு. நீ என்ன யுத்தம் பண்ற? நீ யுத்தம் பண்ண வேண்டிய நேரம் அல்ல, நீ சும்மா இருக்க வேண்டிய நேரம். ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் இருந்தாலும், உங்களுக்கு எதிராக எத்தனை சக்திகள் இருந்தாலும், ஆண்டவரிடத்துல எந்த கிருபையை கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் என்னவா இருக்கணும்னா, நான் சும்மா இருக்கணும், நான் சும்மா இருக்கணும். நீங்க சும்மா இல்லாவிட்டால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியாது. நீங்க போய் அந்த இடத்துல பேசினா ஆண்டவர் உங்களுக்காக பேச முடியாது. நீங்க அந்த இடத்துல போய் மற்றவர்களோட சண்டை போட்டா ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்க சும்மா இருப்பீர்களே ஆனால் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் தேடி வருகிற தேவனா இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சும்மா இருங்க, நீங்க சும்மா இருங்க. அப்போ நான் நேற்றைக்கு இரவில் இந்த பகுதியை வாசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சும்மா இருங்க, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், நீ அமைதியா இருப்பா, நீ கொஞ்ச நேரம் பொறுத்திருப்பா அப்படின்னு சொல்லுகிற இந்த சூழ்நிலையை நான் தியானித்தேன். எந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைய சும்மா இருக்க சொல்றாரு? இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே 400 வருடங்கள் பக்கத்திலே இருந்தார்கள். இப்போ ஆண்டவர் 10 வாதையை அனுமதித்து கர்த்தர் பொன்னோடும் பொருளோடும் அவர்களை புறப்பட செய்தார். இப்போ எல்லாரும் வர்றாங்க. வருகிற வழியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பின்னாடி பார்வோனுடைய சேனை, ஆண்டவர் மறுபடியும் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டே வருகிறது. முன்னாடி செங்கடல் இருக்கிறது. நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாமே, எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 14ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தியர் குதிரை வீரரோடும் ரதங்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்து அண்டையிலே பாகால் சேபுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்குகிற அவர்களை கிட்டினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இத்தனை அற்புதங்களை பார்த்தார்கள், இத்தனை வாதைகளை அந்த ராஜா பார்த்தாச்சு, இவ்வளவு வாதை. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பார்வோனுடைய இருதயமும் அவனோடு கூட சேர்ந்தவர்களுடைய இருதயமும் என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப கடினமா மாறிடுச்சு, ரொம்ப கடினமா மாறிடுச்சு. வருகிறவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி சரணடைஞ்சா விட்டுறலாம், இது அவங்க மன்னிப்பு கேட்டா விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சு வரல. அந்த எதிராக இருக்கிற மனிதர்கள் எப்படி நினைச்சு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, என் இருதயம் கடினமா இருக்குது, இவ்வளோ பெரிய தீங்கை எங்களுக்கு நீங்க செஞ்சுட்டு போயிட்டீங்க, உங்களை பார்த்தா கண்டிப்பா நாங்க என்ன பண்ணிடுவோம்னா, இந்த செங்கடலுக்கு முன்பாக உங்களை அழிச்சிருவோம், உங்களை அழிச்சிருவோம். அவர்களுடைய இருதயம் கடினமாகவே இருக்கிறது. உங்களை வாழ விட மாட்டோம், உங்களை முன்னேற விட மாட்டோம். நீங்க ஒன்று நன்றாய் கவனிங்கள். முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க சும்மா இருக்கணும். எப்ப சும்மா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு எதிராக இருக்கிற எதிரிகளுடைய இருதயம் கடினமானாலும் நம்ம எப்படி இருக்கணுமாமா? சத்தமா சொல்லுங்க, சும்மா இருக்கணுமாமா. சில நேரத்தில் நம்ம களத்தில் இறங்கிடுவோம், சில நேரத்தில் நம்ம போராடுவோம். எப்போ போராடுவோம் அப்படின்னு சொன்னால்,
எதிரியினுடைய இருதயம் கடினமாயிருச்சுன்னு வச்சுங்களேன், ஐயோ இவன் நம்மளை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டான், இவன் நம்மளை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான், இவன் நம்மளை இந்த இடத்துல இருந்து துரத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டான், இவன் இந்த இடத்துல இருந்து நமக்கு புடுங்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான், இனி நம்ம இவனை விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இல்லை இனி கேஸ் போட்டுற வேண்டியதுதான், இனி யுத்தம் பண்ணிட வேண்டியதுதான், இனி வக்கீலை பாத்திர வேண்டியதுதான், இனி யாரையாவது தேடி போக வேண்டியதுதான். நம்முடைய மாம்சம் நம்மளை என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா இருக்க விடாது. நீ எழும்பு, இப்படியே இருந்தேன்னா அவ்வளோதான், அவன் வந்து அவனை அழிச்சிருவான், அவனை வாழ விட மாட்டான், நீ தப்பி வைக்க முடியாது, நீ ஒன்றை காப்பாத்திக்கோ, நீ ஒன்றை காப்பாத்திக்கோ. நீ இப்போ கேஸ் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு சொன்னா ஒன்றை காப்பாத்திக்கிறதுக்காக, நீ இப்போ சண்டை போடுறதுக்கு எதுக்காக அப்படின்னு சொன்னா ஒன்றை காப்பாத்திக்கிறதுக்காக. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில இந்த சிச்சுவேஷன்ல ஒருவேளை இன்னைக்கு இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் இந்த பாதையில் உங்களை நடத்தலாம். ஆனா எப்ப நீங்க சும்மா இருக்கணும் தெரியுமா? எப்ப சும்மா இருக்கணும்? எதிரியினுடைய இருதயம், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷனுடைய இருதயம் கடினமானா கூட நீங்க எப்படி இருக்கணுமாமா? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில வந்து யாருமே சும்மா இருக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சும்மாரு, நீ சும்மாரு. அவனுடைய இருதயம் கடினமாச்சுன்னு நினைச்சு நீ சண்டைக்கு போகாத. அவனுடைய இருதயம் வந்து உன்னை அழிக்கணும்னு ஒரு இருதயத்தை கடினப்படுத்துறதுக்காக நீ சண்டைக்கு போகாத. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர், இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் ராஜாவுக்கு நாளுக்கு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா தன்னுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்துகிறான். கடினப்படுத்தி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தாவீதை கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா, தாவீது எந்த இடத்துல இருக்கிறான்னு எனக்கு சொல்லுங்கப்பா, அந்த தாவீதை கண்டுபிடிச்சு கொடுக்குறவனுக்கு கண்டிப்பா நான் பரிசு கொடுப்பேன். என்ன அப்படின்னா, தாவீதை எந்த இடத்துல பார்த்தாலும் அவனை கொன்றணும், எந்த இடத்துல பார்த்தாலும் அவனை கொன்றணும். சவுலுடைய இருதயத்தை யாருமே மாற்ற பண்ண முடியல. அவனுடைய பிள்ளையாகிய யோனத்தான் சொல்கிறான், அப்பா நீங்க என்னப்பா இப்படி கோவப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க எதுக்குப்பா தேவையில்லாம இப்ப பேசிட்டு இருக்கிறீங்க, அவன் அவனுடைய சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டான், அவனை கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? தாவீதே வந்து சவுலுக்கு முன்னாடி என்ன சொல்றார் அப்படின்னா, ராஜா யாரை தேடுகிறார், ராஜா யாரை தேடுகிறார், இந்த தெள்ளு பூச்சியை தேடுறாரா? நான் ஒரு தெள்ளு பூச்சி, உங்க முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை, என்ன எதுக்கு தேடுறீங்க? ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு பிற்பாடும் தன்னுடைய மகள் பாருங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, மகள் வந்து அன்னைக்கு நைட்டு, இன்னைக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இரவுல என் மகளோட அவன் படுத்திருப்பான், அவனை கட்டிலோட தூக்கிட்டு வந்து கொன்றலான்னு பிளான் கொடுக்குறாரு. ஆனா இதை யார் தெரிஞ்சா அப்படின்னா, அந்த சவுலுடைய மகள் தெரிஞ்சு இவரை தெரியாம அனுப்பி விட்டுட்டு அந்த பெட்டில் தலையெல்லாம் போட்டு இவங்க வரும்போது அந்த தாவீது தூங்குனது மாதிரி தூங்குனா அவங்க கட்டிலோட தூக்கிட்டு போய் கொல்றதுக்கு பார்க்குறாங்க. அப்போ தன்னுடைய மகள் சவுலிடத்தில் சொல்றாங்க, என்னப்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எதுக்குப்பா உங்களுக்கு இவ்வளோ இருத கடினம், அவனை எதுக்கு கொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் வேதம் சொல்லுகிறது, சவுல் தனக்கு விரோதமாய் இருதயத்தை கடினப்படுத்தினாலும் தாவீது என்ன பண்ணல அப்படின்னா, சவுலோட யுத்தம் பண்ணவே இல்லை. தாவீதற்கு ஒன்று தெரியும், எனக்காக யுத்தம் பண்ணுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். உங்களை தப்புவிக்கிறதற்காக நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களையும் என்னையும் தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை தப்புவிக்கிறதற்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சத்தத்தை யாரோ ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும், நான் அமைதியா இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும், நான் கண்டுக்காம இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும், நான் அப்படியே பார்த்தும் பார்க்காம போறதுக்குரிய பலனை கர்த்தர் எனக்கு தாரும். நான் எந்த செயல்பாடும் எடுக்கக்கூடாது, என் கையில் நான் கத்தியை தூக்கக்கூடாது, என் கையில் நான் வந்து என்னுடைய ஆளுகையை எடுக்கக்கூடாது, என்னுடைய பவரை நான் எடுக்கக்கூடாது. நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சும்மா இருக்கணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 1, நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொன்னால்,
என்னுடைய எதிரியினுடைய இருதயம் கடினமானாலும் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னா சும்மா இருப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோட ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய எதிரியினுடைய இருதயம் நாளுக்கு நாள் கடினமாகுது. கடினமாக ஆக எதையோ ஒன்று அந்த மனுஷன் செஞ்சுட்டே இருக்கிறான், அந்த மனுஷி செஞ்சுட்டே இருக்கிறான். அவன் ஜெயிக்கணுன்றதுக்காக என்னென்னமோ பண்றான். நாளுக்கு நாள் கொஞ்சம் மனம் இறங்குவாங்க, கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சா நாளுக்கு நாள் கோபம் அதிகமாயிட்டு இருக்குது. இப்படியே விட்டா அவன் என்ன அழிச்சிருவான், அவன் என்ன நிக்கிரகம் பண்ணிடுவான், அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் தடுத்து நிறுத்தி, எதிரியினுடைய இருதயம் கடினமானாலும் நீ பயப்படாதே, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். எதிரியினுடைய இருதயத்தை மாற்றுகிறதற்கு என்னுடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியப்பா, என் எதிரிக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, பாடுவோம். நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹalleluya. யோசேப்புனுடைய சகோதரர்கள் செய்கிற தவறெல்லாம் யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரிடத்துல அதான் போட்டு கொடுத்தான்னு சொல்லுவாங்களே, சொல்லி கொடுத்தானம்மா. இந்த மாதிரி அண்ணன் தம்பி எல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, கொஞ்சம் கண்டிச்சு வைங்கப்பா, அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி இந்த சின்ன பையன் சொன்ன உடனே அவங்க அப்பா அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அதே போல் இவன் சொப்பனத்தை பார்த்து அந்த காரியத்தை சொன்ன உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நாளுக்கு நாள் யோசேப்பினுடைய சகோதரருடைய இருதயம் என்னவாகுது அப்படின்னா அப்படியே கடினமாகுது. இருதயம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான் யோசேப்பு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான். ஆனால் என்ன பண்ணலை அப்படின்னா, தன்னுடைய சகோதரருடைய இருதயம் எனக்கு விரோதமாக கடினமாகுது, இவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு தன்னுடைய மனதில் நினைச்சா அவங்களோட சண்டை போடலாம். இல்லை நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க மாட்டேன்ப்பா, நான் கிளம்புறேன், இல்லைனா கொடுக்க போகிற இடத்துல பாதி வழியில் அவங்க இல்லாத உடனே நான் திரும்பி வர்றேன்னு கூட அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த மனுஷன் சொல்லவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய எதிரியினுடைய இருதயம் கடினமானாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். என் மேனேஜருடைய இருதயம் கடினமானாலும் நான் யுத்தம் பண்ண மாட்டேன். என் கணவனாருடைய இருதயம் கடினமானாலும், சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, யாருடைய இருதயம் கடினமானாலும், சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய இருதயம் கடினமானாலும் நான் யுத்தம் பண்ண மாட்டேன். தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஹலோ, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இது என்ன சும்மா இருங்க அப்படின்னு சொல்றது என்ன விளையாட்டு நினைச்சிங்களா? இது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் ஆனா ஆப்போசிட்ல இருந்து வர்ற எதிரி எப்படி வர்றான், கையில கத்தி எடுத்துட்டு உன்னை உயிரோட வைக்க மாட்டேன், உன்னை என்ன பண்ணிடுவேன், வெட்டுவேன்றான். இப்படி ஒருத்தர் உங்களை பார்த்து ஓடி வர்றாங்க, ஒருத்தர் வெட்டுறதுக்கு, நீ காமிச்சு கொடு அப்படின்னா நம்ம காமிச்சு கொடுத்துருவோமா? சொல்லுங்க. பொறுக்கிற வரைக்கும் பொறுப்போம்,
நமக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் சரி என்னமோ பண்ணிட்டு போறான்னு நினைச்சிருவோம். ஆனா அவன் இருதயம் கடினப்பட்டு நம்மளை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான்னா, நமக்கு நஷ்டம் உண்டு பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டான்னா, நம்ம சைட்ல இருந்து ஏதாவது இருந்தா, ஹலோ, கணவன் மனைவிக்கு சண்டை நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒருவேளை மனைவியோ கணவனோ கோர்ட்டுக்கு போயிட்டான்னு வைங்களேன், கோர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் போற ஆளு பக்கம் பக்கமா எழுதுவாங்க. என்னது, சம்பந்தமே இருக்காது, சம்பந்தம் இல்லாத கேஸ் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு, ஐயோ என்னது இது, நானா, எனக்கு தான் இந்த கேஸ் போட்டிருக்கீங்களா, பக்கம் பக்கமா எழுதியிருப்பாங்க. இந்த பக்கம் பக்கமா எழுதின உடனே இப்போ இவர் ஒருத்தர் வக்கீல வைக்கணும், அந்த கேஸ் அந்த அந்த பேப்பரை கொண்டு போய் இவங்க வக்கீல்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி பொய் கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வக்கீல் சார் ஒரு ஆலோசனை கொடுப்பாரு. என்ன ஆலோசனை கொடுப்பாரு? அப்படியா பிரதர், உங்களுக்கு போட்டிருக்காங்களா, நீங்கள் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கேஸ் போடுங்க. நான் சொல்லுவாரு, பிரதர் அவங்க இத்தனை குற்றச்சாட்டுகளை 10 குற்றச்சாட்டுகளை உங்க மேல வச்சிருக்கிறாரா, நம்ம 20 வைக்கணும். சொல்லுங்க என்ன பண்ணாங்க, சொல்லுங்க என்ன பண்ணாங்க, அவங்க சார்ஜ் ஷீட்டை விட நமக்கு வெயிட்டா இருக்கணும். இந்த மாதிரி தான் உலகம் ஆலோசனை சொல்லும். ஆனா ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து உங்களுடைய இருதயம், எதிரியினுடைய இருதயம் கடினப்படுவதை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிராகிலும் கீழே விழுவது இல்லை. அப்படி அந்த எதிரியினுடைய இருதயம் கடினமாகுது, ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல ஏதோ ஒன்றை எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், ஏதோ ஒன்றை அவர் எனக்கு சொல்லி தருகிறார். என் மீட்பர் அவர் உயிரோடே இருக்கிறார், என் மீட்பர் அவர் உயிரோடே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. பொருத்தனை எடுப்பீங்களா? பொருத்தனை எடுப்பீங்களா? என்னை தடுத்து நிறுத்துங்க, நான் சும்மா இருக்கணும். எப்போ சும்மா இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற, எனக்கு எதிரியாய் மாறுகிற அவங்க இருதயம் கடினமாகும் போது நான் என்னவா இருக்கணும்னா, அப்பவும் நான் என்னவா இருக்கணும்னா சும்மா இருக்கணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. பாருங்க, சென்னையில் ஒரு கோர்ட்டில் அப்படின்னா அந்த டைவர்ஸ் கோர்ட்டில் ஒரு பெண், அந்த பெண் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ஆனால் இந்த பையன் கொஞ்சம் வசதியான பையன். என்னாச்சு அப்படின்னா, இந்த பையன் வீட்டில் உள்ளவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணை எடுத்தா அந்த பொண்ணு நமக்கு நல்ல கீழ்ப்படிஞ்சு சமாதானமாக இருக்குன்ற கான்செப்டில் இவங்களே மொத்த பணத்தையும் கல்யாணத்துக்கு செலவு பண்ணி பிள்ளையினுடைய நகையை கூட இவங்களே போட்டாங்க. ஏன்னா அந்த திருநெல்வேலி சைடாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, பொன் வீட்டில் இருந்து கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் அது ஒரு கல்ச்சர் போயிட்டு இருக்குது. அவங்க கொடுத்தா தான் மரியாதை. சரி, நீங்கள் ஒன்றுமே தரலன்னு நினச்சிடக்கூடாதுன்றக்காக பொண்ணுடைய நகையை இவங்க வாங்கி கொடுத்து கல்யாண செலவு மொத்தம் இவங்க பண்ணி ரொம்ப அழகாக கல்யாணம் பண்ணி முடிச்சா, இந்த பெண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவன் ரொம்ப அழகு இல்லை, அவன் ரொம்ப கருப்பாக இருக்கான், அதனால தான் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை தான் தோண்டித்தனமாய் தெரிஞ்சு, இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு பிறகு நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னு பண்ணும்போது அந்த பையன் பேரில் என்ன குற்றம் சாட்டினாங்கன்னா, இவன் ஒரு சைக்கோ. ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா அப்ராணி, ரொம்ப அப்பாவி, ஐயோ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னா எதிர்த்து கூட பேசாத ஆள். எப்படி இருக்கும் அந்த அம்மா அப்பாவுக்கு? வரதட்சணை எவ்வளோ கேட்டிருக்காங்க தெரியுமா? 5 crores, 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாய். எனக்கு இந்த பையனை நான் விட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், மியூச்சுவலாக நான் பிரியணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு 5 கோடி ரூபாய் வேணும். அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற வக்கீல் பேசும்போது என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னால், சார் 5 கோடியை பொண்ணு பக்கத்தில் கேட்குறாங்க, நான் வேணா ஒரு 3 கோடி முடிச்சு கொடுக்குறேன். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அந்த பொண்ணுக்கு நகை போட்டு, கல்யாண செலவு மொத்தத்தையும் எடுத்து இந்த வீட்டில் இருந்து திருமணம் பண்ணிட்டு வந்தால், அந்த புள்ள இந்த வீட்டில் இருக்கிற பண ஆசையை பார்த்து 5 கோடி ரூபாய் கேட்டால் எப்படி? இருதயம் கடினமாக இருக்குது. எப்பா இறங்குங்கப்பா, இப்படி செய்யக்கூடாதுப்பா. நான் செய்ய மாட்டேன். ஒன்று பண்ணினாங்க, எந்த யுத்தமும் பண்ணலை. சரி அவங்க பாட்டு கேஸ் நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி
தினம் அந்த வீட்டில் இருக்கிற மகனும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கோர்ட்டுக்காக இந்த பெண் வந்து தன்னுடைய பைக்கில் போகும்போது கரெக்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிட்டா. அவளுடைய காலில் இருக்கிற எலும்பு ஒரு 6-7 இடத்துல முறிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி உள்ள ராடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாங்க. 6 மந்த்துக்கு பிறகு இந்த உள்ளே இருக்கிற ராடெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு போனால் உள்ள பஸ் வச்சிருச்சு. உள்ள 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷமா அந்த பிள்ளைக்கு ஒன்று மாறி இது முடிஞ்சா அடுத்தது, இது முடிஞ்சா அடுத்து, இது முடிஞ்சா அடுத்து 1.5 வருஷமா அந்த பிள்ளையினுடைய கேஸை தொடரவே விடாம இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னும் அந்த பிள்ளையினுடைய இருதயம் என்ன பண்ணலைன்னா என்ன ஆகல, இறங்கல. அது கடினமாக தான் இருக்குது. நான் 2ல் 1 பார்ப்பேன். ஆனால் நான் நம்புறேன், சில யுத்தத்தை எல்லாம் ஜெயம் எடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் விட மாட்டார். சிலரை எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் விட மாட்டார். நான் நம்புறேன், நீங்க ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிங்க. நீங்க ஆண்டவரை உறுதியா நம்புங்க. நீங்க ஜெபத்தை அதிகமாங்க. நம்முடைய யுத்தம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார ரோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும் நமக்கு யுத்தம் உண்டு. நம்முடைய யுத்தம் முழங்கால் தான். நம்முடைய யுத்தம் நம்ம முழங்கால் போடும்போது சத்துரு வெட்கப்பட்டு போவான். சத்துரு மின்னலை போல விழுவான். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஆமென், முழு பலத்தோடு ஆமென். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. அவங்க இருதயம் கடினப்பட்டாலும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா யுத்தம் பண்ணக்கூடாது. நம்பர் 2, 2வதாக 14ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்து அண்டையிலே பாகால் செயோவிலுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னாடியிலே பாளையம் இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். இந்த வசனத்தில் நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வேர்டு என்ன அப்படின்னா கிட்டினார்கள். சொல்லுங்க. அப்படின்னா இதுவரையிலும் இவங்க வந்து எகிப்திலிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப வேகமெல்லாம் அவங்க ஓடலை, குதிரையை பிடிச்சி அப்படியெல்லாம் ஓடலை. ஏற்கனவே பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து ஒரு செய்தி புறப்படுது. இந்த ஜனங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லல, அவங்கள துரத்தி விடுங்க. நம்ம பாடுவோம், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 வருடமா எகிப்தியருடைய வீட்டில் என்னென்ன சேர்த்து வச்சிருந்தாங்களோ எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள என்ன பண்ணாங்க? போனா போதுப்பா, எதை வேணா எடுத்துட்டு போப்பா, தங்கமா எடுத்துட்டு போப்பா, கம்மலா எடுத்துட்டு போப்பா, பைக்கா எடுத்துட்டு போப்பா, காரா, நீ என்ன பண்ணனா போதும் சொல்லுங்களேன். போனா போதும். இப்போ போனா போதும்னு அனுப்பி வச்சா நம்ம வந்து ரொம்ப வேகமாக போவோமா இல்லை ஸ்லோவாக போவோமா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வருவாங்கன்னு அவங்க கனவுல கூட என்ன பண்ணலை. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, இங்கே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குதிரையும் ரதமும் எடுத்து ஆயத்தம் பண்ணி செங்கடலை கடந்துட்டான்னு நம்ம பிடிக்க முடியாது. எங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்? செங்கடலுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும்ப்பா. அங்க அவனை பிடிக்கணும்ப்பா. கிளம்பு. இன்னைக்கு வந்து நீங்க அந்த செங்கடல், அந்த ரெட் சி பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி வெட்டி அதை கனெக்ட் பண்ணி அதில் வந்து இப்போ கப்பல் விடுறாங்க. இப்போ அந்த இடத்துல. ஆனால் அப்போ வந்து யாருமே அந்த கரைக்கு போக முடியாது, கடலை தாண்டி போக முடியாது. செங்கடல் எதிராக அவங்களுக்கு நின்றுச்சு. முன்னாடி செங்கடல், எதிராக இருக்கிற பார்வோனுடைய சேனை 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா
சரி சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னுவோம். ஆனால் அவங்க எங்கே வந்தாச்சு? எங்கே வந்தாச்சு? கிட்ட வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. அவங்க தலையை பார்த்துட்டாங்க, அவங்க குதிரையை பார்த்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? கேட்கல. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய எதிராளி இன்னும் எனக்கு எனக்கு இந்த கேஸ் முடிகிறதுக்கு, இல்லைன்னா இந்த பிரச்சனை முடிகிறதுக்கு, இல்லைன்னா அவன் பக்கத்தில் வரல, சரி தூரத்துல இருந்து தான் கத்திட்டு இருக்கிறான், இங்கே தான் கத்திட்டு இருக்கான், அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருப்போம். ஆனால் எப்போ அமைதியாக இருக்க மாட்டோம்? கேட்கல. கண்ணுக்கு எதிராக வந்துட்டான். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. இந்த சத்தம் யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். பாஸ்டர் பக்கத்தில் வந்துட்டான், நான் இதுக்கு வேற வழியே இல்லை, நான் எதிர்த்தே ஆகணும், நான் சண்டை போட்டே ஆகணும், நான் கத்தியை தூக்கியே ஆகணும், நான் ஒரு கேஸை போட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அவன் மிரட்டிட்டு தான் இருந்தான், இது வரைக்கும் தூரத்துல இருந்து சத்தம் போட்டு தான் இருந்தான். ஆனா இப்போ அட் பிரசன்ட் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, வாசல் பக்கத்துல வந்துட்டான். இனியும் நான் அமைதியா இருக்க முடியாது. எப்படி நான் அமைதியா இருக்க முடியும்? எப்படி நான் அமைதியா இருக்க முடியும்? நான் அமைதியா இருக்க மாட்டேன். நான் ஏதாவது ஒன்று செய்யணும், நான் ஏதாவது ஒன்று செய்யணும். உங்களுடைய இருதயம், யாரோ ஒருத்தருடைய இருதயம் அப்படி சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி இருக்கணுமா? மாமா, எனக்கு விரோதமாய் என்னோடு யுத்தம் பண்ணுகிற வருகிற எதிரி என்னுடைய கிட்ட வந்தா கூட எப்படி இருக்கணுமாமா? அப்போ பாஸ்டர் வெட்டிட்டு போட்டுன்னு நினைக்கிறீங்களா? வெட்டிட்டு போட்டு நினைக்கிறீங்களா? நல்லா நினைச்சுங்க. ஈசாக்கை கொண்டு போய் ஆபிரகாம் பலி செலுத்தும் போது கட்டை எடுத்து தூக்கி தலை மேல வச்சாச்சு. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். இப்போ அந்த மோரியா மலையில ஏறி போறாங்க, அப்போ ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அவன் பலிபீடத்தில் கட்டி விறகெல்லாம் அடுக்கி ஈசாக்க தூக்கி எங்க வைக்கிறாரு? அதுக்கு மேல வச்சு பலிபீடத்தில் வச்சு கட்டியாச்சு. கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. இப்போ எப்ப ஆண்டவர் கிரியை செய்யறாரு அப்படின்னா, கத்தியை எடுத்து எங்க, அது வரையிலும் ஈசாக்கு தன்னுடைய நெஞ்சில் ஒரு பதட்டம், ஒரு பயம் இருந்திருக்கும். என்ன பயம்னா, நான் சாக போறது உறுதி, நான் தோற்று போறது உறுதி, நான் அவமானப்படுறது உறுதி. ஆனா கழுத்துக்கு பக்கத்துல கத்தி வரும்போது ஆண்டவர் ஸ்டாப், ஏய் நிறுத்தப்பா, நிறுத்தப்பா, பிள்ளையாண்டான் மேல். சிஸ்டர் 10 அடி தூரத்தில் இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டாம். சிலர் 100 அடி தூரத்தில் இருக்கும்போது பயப்பட, ஐயோ வந்துட்டான், பக்கத்தில் வந்துட்டான், 1 கிலோமீட்டர் தான் இன்னும் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கர்த்தர் சொல்ற, நீ பயப்படாதீங்க. வாசல்ல வந்துட்டாங்களா, பயப்படாதீங்க. கத்திய ஓங்கிட்டாங்களா, பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, கத்திய ஓங்குற வரைக்கும் தான் கர்த்தர் அமைதியா இருப்பார். கத்தி உங்க மேல படுவதற்கு, அந்த பிரச்சனை உங்க மேல படுவதற்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட நிச்சயமா ஆண்டவர் விடவே மாட்டார். கத்தி என் மேல படுவதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார், என் மேல விட மாட்டார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சொல்லுங்க சகலமும். எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ராஜா, எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. என்ன கிருபைன்னா, நான் சும்மா இருக்கணும். எப்ப சும்மா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய எதிரி, எனக்கு விரோதமான மனிதர்கள் என்னுடைய பக்கத்திலேயே வந்தாலும், இனி வழி இல்லைன்னு சொல்ற சூழ்நிலை வந்தா கூட, நான் அந்த இடத்துல என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன், யார் பார்த்து கொள்வார் என்றார், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஈசாக்கு ஏசேக்குல வந்துட்டாங்க, சரி பரவாயில்ல. இப்ப எங்கேயும் அவங்க விடல அப்படின்னு சொன்னா, சித்தனாவிலும் அவங்க விடல, சித்தனாவிலும் அவங்க விடல. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு பக்கபலமா இருந்தாரா? அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக, சொல்லுங்க, நான் உனக்காக யுத்தம், நான் உனக்காக யுத்தம். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர்.
சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நீர் யுத்தம் பண்ணுகிறவர். எனக்கு இதுல ஒரு வசனம் ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க 14வது அதிகாரத்தினுடைய யாத்திராகம் 14:19 வாசிங்க பார்க்கலாமே. 14:19 எழுதுங்கள். 14:19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நல்லா கவனிங்க, தெளிவா வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இன்னொன்னு வாசிங்க அடுத்து. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்து எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. ஆண்டவர் யுத்தம் பண்ணாதீங்கன்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எதிரி பக்கத்துல வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசையை பார்த்து, எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றா இந்த சமுத்திர வனாந்திரத்தில் எங்களை கொல்றதுக்காக கூட்டு வந்தீங்கயா? அங்க எனக்கு பிரேத குழிகள் இல்லையா, கல்லறை இல்லையா? அத்தனை பேரும் கல் எடுத்து அவ்வளோ பிரச்சனை பண்றாங்க. ஆனா மோசை ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி இருங்க, சும்மா இருங்கப்பா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அங்க இருக்கிற 4 பேர் எப்படி பைத்தியமாடவனுங்க, எப்படி பேசிட்டு இருக்கிறான் பாரு. பக்கத்துல வந்துட்டாங்க. இதை கண்ணுக்கு முன்னாடி எதிரி கத்தி கை தூக்கினா சும்மா இருந்தா என்ன பண்றது? எதுக்க வேண்டாமா? ஏதாவது கொடுங்கப்பா, ஏதாவது கொடுங்கப்பா. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போதே தேவதூதன் எப்படி நடத்துறாங்க? தேவதூதன் முன்னாடி போறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி வர்றாங்க. இப்போ இவங்க பக்கத்துல வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த தேவதூதன் முன்னே இருந்து இப்ப எங்க வர்றாராமா? பின்னாடி வந்துட்டாராமா. இப்ப பின்னாடி வர்றதுனால வேதம் சொல்லுகிறது, அவங்க இவங்களை என்ன பண்ண முடியல. நான் நம்புறேன், தீர்க்க தரிசனமா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். உங்க பக்கத்துல வந்திருக்கிற எதிரியை பார்த்து பயப்படாதீங்க. உங்க பக்கத்துல நெருக்கமா வந்திருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. அந்த பிரச்சனையும் உங்களையும் பிரிக்கிறதற்கு தேவன் ஒரு பலத்த காற்றை, ஒரு மேக ஸ்தம்பத்தை, ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை, ஒரு தேவதூதனை, ஓ ஹalleluya, அந்த தேவதூதன் முன்பாக நடந்து கொண்டிருந்த அந்த தேவதூதன் எப்படி அங்கே இருந்து வந்து நடுவாக நின்று இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர்களையும் பிரித்தார்களோ, அதே போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த எதிரி நெருங்க விடாமல் உங்களை பாதுகாக்கிறதற்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுதே அது நடக்கட்டும். தொட முடியாது, தொட முடியாது. அது எவ்வளவு நேரம் ஆமா? எவ்வளவு நேரம்? ராத்திரி முழுக்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா என்ன பண்ண முடியல? இவ்வளவு தூரம் வேகமா வந்தவங்களுக்கு முன்னாடி போக முடியல. என்னமோ ஒரு தடை, என்னமோ. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த செங்கடல் 2ஆக பிரிக்கப்பட்டு ஜனங்களெல்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த தடை அப்படியே எடுக்கப்படுது. இவங்களும் ரொம்ப ஜாலியா எப்பா போராடி மேற்கொண்டோம் அப்படின்னு நினைச்சு சமுத்திரத்தில் வந்தா வேதம் சொல்கிறது, கர்த்தர் இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கண்ட எதிரியை, இன்று கண்ட அந்த பிரச்சனையை இனி ஒரு நாளும் ஆமேன். அப்பா, இந்த வார்த்தையை என் வாயிலிருந்து உங்க வார்த்தை வர வர அந்த அற்புதம் ஜனங்களுக்குள்ள நடந்துட்டே இருக்கட்டும். அந்த எதிரியை பார்த்து பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றி உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க, நான் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. நமக்கு நிறைய பேருக்கு அப்படி இருக்கதான் முடியாது. அதான் உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, குரங்கையில் பூமாலை கொடுத்தது மாதிரி எதையாவது ஒன்று பிச்சு போடாமல் இருக்கிற பலத்தில் ஏதாவது ஒன்று போராடி பார்ப்போம். இருக்கிற இந்த பணத்தில் போராடி பார்ப்போம்.
ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் போராடவே வேண்டாம். தீர்மானம் எடுக்கிறீங்களா? பொருத்தனை எடுக்கிறீங்களா? பைபிளுடைய ஃப்ரண்ட் பேஜில், பைபிள் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட் பேஜில் எழுதி வைங்க. என்ன எழுதி வைங்கன்னா, ஒரு வசனம் எழுதி வைங்க. இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நான் எப்படி இருப்பேன்? நான் சும்மா இருப்பேன்னு எழுதி வைங்க. நீங்கள் சும்மா இருந்தாலே போதும், அது நடக்க வேண்டிய நேரத்தில் தன்னை போல் நடந்துடும். நீங்கள் ஒன்றும் பட்டயத்தை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் என் பட்சத்திலேயே இருக்கிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். எதிரியினுடைய இருதயம் கடினமாகும் போது கர்த்தர் என்னை பார்த்து சொல்கிறார், நீ எப்படி இரு? சும்மா இரு. நம்பர் 2, ரெண்டாவது, எதிரி என்னுடைய பக்கத்தில் வரும்போது, பக்கத்தில் வந்தாச்சு, அவ்வளோதான், இனி அவனுக்கும் எனக்கு தூரமே இல்லை, அவன் என்னை அழிச்சிருவானும் போது கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ என்னவாரு அப்படின்னா சும்மா இரு. நம்பர் 3, மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியர்களுக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். இப்போ இவங்க மனசுல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மோசையை பார்த்து 11ஆவது வசனத்திலிருந்து மோசையை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றா இங்கே என்ன கொண்டு வந்தீங்க? அதுக்கு அப்போ நம்பர் 1 என்ன அப்படின்னா, அவங்க மனசுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்க இங்க என்ன பண்ண போறோம் சொல்லுங்களேன். கல்லறையை பற்றி ஒருத்தன் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவன் மனசுக்குள்ள என்ன பயம் வந்துச்சு? மரண பயம், சாவு பயம் வந்துருச்சு. பிரேத குழிகள் இல்லை என்றால் நாங்கள் சாகும்படி எங்களை நீர் கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை ஏன் பண்ணீங்க? மனசுக்குள்ள முழுக்க 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 என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு எதிரியா வர்றாங்க, கோபத்தோட வர்றான், ரொம்ப விக்கிரகத்தோட வர்றான், அவனுக்கு முன்பாக நம்மளால நிற்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா தோற்று போயிடுவோம். ஆனால் அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, நீ என்னவாரு? இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார், மகளே நீ சும்மாரு, மகனே நீ சும்மாரு. எப்போ தெரியுமா? தோற்று விடுவோம் என்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் டோன்ட் வரி. உங்க மனசுல சொல்லல, நான் ஃபெயில் ஆயிடுவேன், இந்த யுத்தத்தில் அவன் என்ன ஜெயிச்சிருவான், இந்த யுத்தம் அவனுடைய கையில தான் ஜெயம், பக்கத்தில் வந்துட்டான், எனக்கு என்னமோ அவ்வளோதான், அவன் பக்கமாக தான் எல்லாம் சாயும், அவன் பக்கமாக தான் எல்லாம் போகும், அதனால நான் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, யுத்தத்திலே ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர், தோற்று விடுவோமோ என்கிற மனபயம் உனக்குள்ளே இருந்தாலும் அழைத்தவர் நான், நடத்துகிறவர் நான், உனக்காக யுத்தம் பண்ண போகிறவர் நான். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு, நான் நம்புறேன் ஜெயம் கொடுக்கும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தோல்வி உங்களுக்கு இல்லை, நீங்க தோற்று போக மாட்டீங்க. இந்த யுத்தத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். தோற்று போகிறது போல சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இது மற்றவருடைய கண்களுக்கு தோல்வி, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் பார்வைக்கு அது தோல்வி அல்ல, அது ஜெயம். சிலுவை மற்றவருடைய பார்வைக்கு தோல்வி, ஆனால் சிலுவை தான் ஜெய கொடி.
ஜெய சின்னம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே பொருத்தம் நிறைந்தவர். உண்மை தேவனே பொருத்தம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மேட்ச் ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்களேன். அது கிரிக்கெட் மேட்சோ ஃபுட்பால் மேட்சோ. இந்த மேட்சினுடைய ஜெயத்தை ஃபஸ்ட்டு கோல் அடிக்கிறாங்க பாருங்க, இல்லை ஃபஸ்ட்டு 6 அடிக்கிறாங்க பாருங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்டு கேட்ச் பிடிக்கிறாங்க பாருங்க. இதில் கணிச்சிட முடியுமா? கணிச்சிட முடியாது. ஃபஸ்ட்டு கோல் அடித்த உடனே அவ்வளோதான், இந்த டீம் தான் ஜெயிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லைன்னா ஃபஸ்ட்டு கேட்ச் பிடிச்சி அவுட் ஆன உடனே நம்ம இந்த டீம் தான் ஜெயிச்சிடும்னு சொல்ல முடியாது. எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் தான் தெரியும் ஜெயம். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய எதிராளி விஷயத்தில் சில நேரங்களில் ஆண்டவர் முதல் டைம் இல்லை ஆரம்பிக்கிற டைம் உங்களுக்கு தோல்வியை போல சில காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கலாம். நீங்கள் ஃபெயில் மாதிரி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம், இப்போ தானே துவங்கியிருக்கிறோம். இப்போ தானே ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சில காரியத்தை ஆக்ரோஷமாக அடாவடியாக செய்ய மாட்டார். எப்படி தான் செய்வார் அப்படின்னு சொன்னால் பொறுத்திருந்து அமைதியாய். அதுவும் யுத்தத்தை மட்டும் ஆண்டவர் நான் இன்னைக்கு ஆரம்பித்தா நாளைக்கு முடிக்கலான்னெல்லாம் முடிக்க மாட்டார். அந்த யுத்தத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கிறதுனால ஆண்டவர் யுத்தத்தை மட்டும் என்ன பண்ணுவார்னா, நான் எப்போ முடிப்பேனோ அப்போ முடிப்பேன், நீ அதை குறித்து ஒன்றுமே கவலைப்படாத, அதுக்கு நேராக உன்னுடைய சிந்தனையை திருப்பாத, ஒன்றை மட்டும் டார்கெட் பண்ணு. ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். உனக்கு ஜெயம் இருக்குப்பா, உனக்கு நான் ஜெயிக்க பண்ணுவேன், இந்த விஷயத்தில் நீ ஜெயிப்ப, அவனுக்கு முன்னாடி ஜெயிப்ப. இன்னைக்கு தோற்று போகிறது மாதிரி சூழ்நிலை இருக்கும், ஆனால் அவன் கண்ணுக்கு முன்னாடியே நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். தோற்றுவேணுன்ற அந்த மனசு உனக்கு வேண்டாம், தோற்றுவேணும்னு நீ யோசிக்கவே வேண்டாம். ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நான் எப்படி இருக்கணும்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்களா? உங்களை பார்த்தா சும்மா இருக்கிற ஆட்களை மாதிரி தெரியல. 2ல் 1 பார்த்துடலான்னு சொல்கிற ஆட்களை மாதிரி தான் இருக்கும் நம்ம நிறைய பேர். 2ல் 1 பார்த்துடலாம், 2ல் 1 பார்த்துடலாம். இந்த 2ல் 1 3ல் 1லாம்
பார்க்க வேண்டாம். எல்லாரும் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். இந்த 3 விஷயத்தையும் மறக்காதீங்க. நம்பர் 1, நான் சும்மா இருக்கணும். எப்போ எந்த சிச்சுவேஷன்ல, எந்த சூழ்நிலையில் நான் சும்மா இருக்கணும். நம்பர் 1, முதலாவதாக எதிரியினுடைய மனம் கடினமானாலும் நான் என்னவா இருக்கணும்? சும்மா இருக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது, எதிரி கிட்ட பக்கத்துல வந்தாச்சு, ஆனா நான் என்னவா இருக்கணும்? சும்மா இருக்கணும். நம்பர் 3, மூன்றாவது, நான் தோத்துருவேன் போல தெரியுது, நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் என்னவா இருக்கணும்? ஆக மொத்தத்துல நான் சும்மாவே இருக்கணும். யுத்தம் மட்டும் யாருடையது இல்லை. யுத்தம் மட்டும் யாருடையது இல்லை? என்னுடையது இல்லை. யுத்தம் மட்டும் அது யாருடையது அப்படின்னா? ஹல்லேலூயா. சிஸ்டர், கணவனாரோட யுத்தம் பண்றதை விட்டுருங்க சிஸ்டர். பிரதர், மனைவியோட யுத்தம் பண்றதை விட்டுருங்க பிரதர். நம்ம கணவனாரோட யுத்தம் பண்ணி ஒன்றும் ஜெயிக்க போறது இல்லை. மனைவியோட யுத்தம் பண்ணி நம்ம ஜெயிக்க போறது இல்லை. ஆனா நான் நம்புறேன், அவர் பாதத்தில் கொடுத்தீங்கன்னா எந்த மனைவி ஆனாலும், எந்த கணவன் ஆனாலும், எந்த மாமனாரா இருந்தாலும் எங்க வருவாங்க? உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உங்க சார்பில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராகவே இருக்கு. எத்தனையோ குடும்பத்தை நான் டீல் பண்ணேன், எத்தனையோ குடும்பத்துக்காக ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். ஆனால் எந்த கணவன் யுத்தம் பண்ணலையோ, எந்த மனைவி யுத்தம் பண்ணலையோ, அவங்க இன்றைக்கு வரைக்கும் ஜெயித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஜெயித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நீங்க ஜெயிச்சிருவீங்க பிரதர், நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்க மனசார எந்த யுத்தமும் உங்களுக்கு வேண்டாம், எந்த கசப்பும் உங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் கையில கொடுங்க. ஏற்ற வேளை வரும்போது அவரே எனக்காக ஆறுதல் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எளிமை நிற்கலாமா? அப்படியே இந்த யுத்தம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். எதிரி வெள்ளம் போல வந்தாலும், எதிரி வெள்ளம் போல வந்தாலும் நான் சும்மா இருக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை, சும்மா இருக்கக்கூடிய ஒரு ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சத்தத்தை உயர்த்தி கேட்க ஆரம்பிங்க. பார்க்கலாம், கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. ஹல்லேலூயா. ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, ஆகாரே, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ ஒன்னும் பிரச்சனை பண்ண வேண்டாம். நீ உன் நாச்சியார் அண்டைக்கு போய், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு போய் நீ என்ன பண்ணு சொல்லுங்க? அடங்கி இருப்பா. நீ போய் அடங்கிரு. நீ அடங்கி இருந்தாலே போ. மற்றதெல்லாம் யார் பார்த்துக்கிறேன்? நானும் பார்த்துக்கிறேன். நீ அடங்கிரு. அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா பேசுறாரு. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல. கர்த்தர் உனக்காக, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த கிருபை எல்லாரும் வாஞ்சித்து முழு இருதயத்தோட அந்த கிருபையை வாஞ்சிங்க. பார்க்கலாம், எல்லாரும் முழு இருதயத்தோட அந்த கிருபையை வாஞ்சிக்கலாம். முழு இருதயத்தோட ஆண்டவரே கிருபை சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை, தயவு, இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி இந்த அபிஷேகம் எனக்குள்ளே பொழிய படட்டும். இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்குள்ள வளரட்டும் ஆண்டவரே.
எனக்குள்ள அந்த கேரக்டரை வைங்க ஆண்டவரே. எதுக்கெடுத்தாலும் நான் சண்டை போட போக கூடாது ஆண்டவரே. எதுக்கெடுத்தாலும் நான் வாக்குவாதம் பண்ண போக கூடாது ஆண்டவரே. எதுக்கெடுத்தாலும் நான் பிரச்சனைக்கு போக கூடாது ஆண்டவரே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நீ வாக்கு கொடுத்தீரல்ல, அப்படி உங்க சமூகத்துல ஆண்டவர் அமர்ந்திருக்கிறதற்கு ஒரு பலன் இப்பொழுது எனக்கு வரட்டும் ஆண்டவரேன்னு சத்தமா கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்கிறவர். உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும். கூடாதது ஆகாதது உங்களால ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே உங்களால ஆகும். அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்து. அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்து. சொல்லுவோம், உம்மாலாகும் எல்லாம். பாடுவோம், உம்மாலாகும் எல்லாம். ஆகாததே எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாததே எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாததே எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாததே எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது செய்ய தொடங்கிய எதிரிகள் தங்களுக்கு பெற்றுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்குள் பெற்றுண்டு மடிய செய்தி. கைய மேல தட்டி உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லிக்கொண்டே உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாததே எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இயேசுப்பா, ஆகாததே எதுவும் இல்லை, உம்மாலாகாதது பிழைக்க சென்ற யாக்கோபை பெருக செய்தீர் பெரும் கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். எவ்வளோ பெரிய எதிரி எழும்பினாலும் அதை எந்த மழையை அனுப்பி எப்போ அணைக்க பண்ணணும்னு யாருக்கு தெரியும்னா கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கம்ஃபர்ட் திருச்சபை இங்கே இருக்கிறது யுத்தம் பண்ணதுனால இந்த சர்ச் இங்கே இல்லை. யுத்தம் பண்ணதுனால இல்லை. பிரச்சனை பண்ணும்போது யார் நீ பிரச்சனை பண்றதுக்கு, சரி வா பார்க்கலாம் அப்படின்றதுனால இந்த சர்ச் இங்கே இல்லை. இந்த திருச்சபை இன்னைக்கு இத்தனை பேர் சேர்ந்து இங்கே ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எதனால இருக்கு தெரியுமா? அத்தனை பிரச்சனை பண்ணினாலும் சும்மா இருந்ததுனால தான் இந்த திருச்சபை இங்கே இருக்குது. ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் பண்ணும்போது நம்ம மட்டும் எதிர்த்திருந்தோம், நம்ம மட்டும் என்னன்னு கேட்டிருந்தோம், கண்டிப்பா என்ன பண்ணாது அப்படின்னா எனக்கு தெரியல, இந்த சர்ச் இங்க இருக்குமான்னு தெரியல. ஆனா யுத்தம் பண்ணாம அமைதியா விட்டதுனால மாம்சத்தோட அல்ல, அதை யார் டீல் பண்ணான்னா, நீங்க டீல் பண்றதை நிறுத்தினா யார் டீல் பண்ணுவோம் அப்படின்னா கர்த்தர் டீல் பண்ணுவார். கர்த்தர் சொல்கிறார், நான் உன் வழக்காடிகளோட. எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் இல்ல நம்ம ஆண்டவர்.
உன் வழக்காடிகளோட நான் வழக்காடி. இந்த ஊர்லயே என்னத்துக்கு வேணாலும் வருவாங்க, ஆனா எதுக்கு வர மாட்டாங்கன்னா நம்ம கூட சண்டை போட்டிருந்தா அவங்களோட சண்டைக்கு போவாங்களா? பிரிச்சு விட வேணா பார்ப்போம், ஏப்பா நீ சண்டை போடாதப்பா ஒதுங்கி போப்பான்னு. ஆனா எனக்காக சண்டை போட முடியுமா? என்ன பாஸ்டர் என்ன பேசுற, இல்லைன்னா என்ன பிரதர் எப்படி பேசுற, சிஸ்டர் என்ன இப்படி பேசுற அப்படின்னு கேட்டு யாரும் வர்றது மாதிரி இன்னைக்கு உலகம் இல்லை. சரி பிரதர் கொஞ்சம் ஒதுங்கி போங்க, சரி விட்டுருங்க பிரதர். ஆனா என் ஆண்டவர் யார் அப்படின்னா என் வழக்காடிகளோடே வழக்காடுகிற. என் பிள்ளைய நீ பேசுன, என் மகளை நீ ஏன் பேசுன அப்படின்னு எனக்காக கேட்கிற ஒருத்தர் உண்டு. ஹல்லேலூயா.